தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்மளை சுற்றி பல விஷயம் நடந்துகிட்டு இருக்குங்க. அதில் ரொம்ப குறிப்பாக பார்க்கணும்னா, பாராளுமன்றத்துக்கு யார் சபாநாயகர்? சந்திரபாபு நாயுடு சொல்லக்கூடிய ஒரு சபாநாயகரா, நிதிஷ்குமார் சொல்லக்கூடிய ஒரு சபாநாயகரா, இல்லைன்னா மோடி சொல்லக்கூடிய ஒரு சபாநாயகரா? மிகப்பெரிய சர்ச்சை, இன்னும் முடிவுக்கு வராத, தீர்வுக்கு வராத விஷயத்தை பற்றி பார்ப்போம். இன்னும் சொல்ல போனால் இவிஎம்மை பற்றி அவங்க பேசுனாங்க, இவங்க பேசுனாங்க, எல்லாத்தையும் தாண்டி எலான் மஸ்கே பேசிட்டார் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். எலான் மஸ்க் என்ன சொல்லியிருக்கிறாரு, அதுக்கு இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும், தொடர்ந்து ஒரு வாரமாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சர்ச்சை நீட் தேர்வு, கிட்டத்தட்ட தவறு செய்தோம் அப்படிங்கிற ஒரு குற்றத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசு ஒத்துக்கிற மாதிரியான ஒரு சூழலுக்கு நீதிபதிகள் அவர்களை கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறாங்க. திரட்டப்பட்ட தகவல்கள், தெளிவான விளக்கங்கள், ஏன், எதற்கு, எங்கே, எப்படி, இந்த சமர்க்கலத்தினுடைய காணொளியில் விரிவாக அலசி பார்த்துருவோம். இந்த நாட்களில் மிகவும் தேவையான 3 விஷயமா இது பார்க்கப்படுதுங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சபாநாயகர், ஏன் இந்த சபாநாயகருக்கு இவ்வளோ குறி வைக்கிறாங்க? இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இதே மாதிரி ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய நிலை வந்துச்சுன்னா திமுகலேருந்து போய் என்ன பேசுவாங்க? இன்றைக்கி நிலவில் அவங்க 40 நாடும் நமதே 40 நமதே அப்படி எடுத்துட்டாங்க. இப்போ காங்கிரஸை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கணும். அப்போமே இந்த திமுக சார்ந்தவர்கள் என்ன பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐயா ஸ்டாலின் எதை முன்மொழிஞ்சிருப்பார்னு நினைக்கிறீங்க? தங்களுக்கு தேவையான எது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சுரண்டல் பண்ணலாமோ, அந்த ஐயா டிஆர் பாலு போய் கடலில் போய் தூர்வாரிக்கிட்டு இருந்தார் பாருங்க, அந்த மாதிரி ஐடியை கொடுங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, கப்பல் போக்குவரத்து கொடுங்க, நெடுஞ்சாலையை கொடுங்க, இப்படி தான் எங்கெல்லாம் கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிற மையமாக வச்சு தான் கேட்பாங்க. ஆனால் நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடு அப்படி இல்லைங்க. எங்கள் மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுங்க, எங்கள் மாநிலங்களுக்கு ரயில்வேயை கொடுங்க, எங்கள் மாநிலங்களுக்கு வெளியுறவுத்துறையை கொடுங்க, எங்கள் மாநிலங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய எம்பிக்களுக்கு, என் பாராளுமன்ற உறுப்பினருக்கு நிதித்துறையை கொடுங்க, இப்படி கேட்கறதையெல்லாம் தாண்டி சபாநாயகரை கொடுங்கன்னு 2 பேர் நிற்கிறாங்க. யாரு? சந்திரபாபு நாயுடு சபாநாயகரை கேட்கிறாரு, நிதிஷ்குமாரும் சபாநாயகர் பதவியை கேட்கிறாரு. இந்த 2 பேரும் இல்லாமல் இன்று பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சி, மோடியினுடைய அந்த என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரியும். கிட்டத்தட்ட பணிஞ்சு காலில் விழுகாத குறைதான் மோடி, அமித்ஷாவும் சந்திரபாபு நாயுடு கிட்டையும் நிதிஷ்குமார்கிட்டையும். இந்த நேரத்தில் சந்திரபாபு நாயுடு என்னுடைய எம்பியில் ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னும், நிதிஷ்குமார் எங்கள் எம்பியில் ஒருத்தருக்கும் தான் சபாநாயகரை கொடுக்கணும்னு நிற்கிறதுனால இன்றைக்கு வரைக்கும் சபாநாயகர் யார் என்பது தெரியாமல் இருக்கு. முதல்ல சபாநாயகர்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம. அவர்தான் அவையினுடைய தலைவர். இப்போ ஒரு கோரிக்கையின் மீது விவாதம் நடக்குது, அது ஓட்டெடுப்புக்கு போகுதுன்னு வைங்களேன், சரிசமமாக ஓட்டு விழுந்துருச்சு. அதாவது இந்தியா கூட்டணியும் என்டிஏயும் சரிசமாக வாக்களிச்சிட்டாங்க. அப்போ இன்னும் யாராவது ஒருத்தர் வாக்களிச்சா இங்கிட்ட அங்கிட்டான்னு பார்த்துடலாம் அப்படிங்கிற நிலையில் சபாநாயகர் ஒரு ஓட்டு போடலாம். அவர் பார்த்து எந்த பக்கத்துக்கு அப்படின்னு ஒரு வாக்கு செலுத்துகிறாரோ அந்த பக்கம்தான் வெற்றி பெற்றதாகும். அவையினுடைய தலைவர், கூடுதலாக இந்த பொறுப்பு அவையை நடத்தி செல்லக்கூடியவர். அதுவும் குறிப்பாக என்னன்னா, அவர் எந்த அரசியலுடைய சாயமும் இல்லாமல் இந்த கட்சியிலிருந்து நம்ம வெற்றி பெற்று வந்தோம், அந்த கட்சியிலிருந்து வெற்றி பெற்று வந்தோம் அப்படின்லாம் இல்லாமல் ஒரு நடுநிலையான நீதிபதி போல அவர் இருக்கணும் அப்படிங்கிறதான் சபாநாயகருக்குரியது. இன்னும் துணை சபாநாயகரையாவது கொடுங்க அப்படின்னு கேட்கறதாகவும் கேள்வி வருது. இந்த துணை சபாநாயகர் ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைங்க. அவர் பேருக்கு வேணா துணை சபாநாயகர் சொல்லப்படலாம். ஆனால் சபாநாயகருக்கு இருக்கக்கூடிய அனைத்து அந்தஸ்துகளும் அனைத்து தகுதிகளும் அவருக்கும் சமமாக தான் உண்டு. எதனால அப்படி சொல்றோம்னா, ஒரு சில விஷயங்கள்ல விதிவிலக்கா இருக்கலாம். ஆனால் எதை வைத்து இவர் சபாநாயகருக்கு சமமானவர் அப்படின்னு சொல்றோம்னா, சபாநாயகர் என்பவர் இவர் துணை சபாநாயகர் தானே அப்படின்னு சொல்றதுனால துணை சபாநாயகரை சபாநாயகர் கட்டுப்படுத்த முடியாது. இவ்வளவு விஷயம் இருக்கு. இந்த சபாநாயகர் தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த தேர்தலை யார் நடத்துவா அப்படின்னா, குடியரசுத் தலைவர் தான் நடத்துவாங்க. குடியரசுத் தலைவர் நடத்தி அதுல இருந்து யார் வர்றாங்களோ அவர் எழுத்துப்பூர்வமாக மக்களவை செயலாளர்கிட்ட எழுத்து மூலமா கொடுக்கணும், நான் இந்த சபாநாயகர் பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு கொடுக்கணும். அது வரைக்கும் இடைக்கால சபாநாயகர் ஒருத்தர் இந்த தேர்தல் நடத்துற வரைக்கும் இருப்பார். ஏன்னா அங்க இருந்து தேர்தலை நடத்துறதுக்கு அறிவிப்பு வேணா குடியரசுத் தலைவர் கொடுக்கலாம், ஆனால் நடத்துவது இடைக்கால சபாநாயகர் ஒருத்தர் இருப்பார். இதுதாங்க முறை. ஆனால் இதில் யார் வெல்ல போறா அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில தினங்களில் தெரிஞ்சே ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா மக்களவை கூடணும், முதல் மக்களவை கூட்டம் தொடரணும் அப்படின்னா கண்டிப்பாக சபாநாயகர் இல்லாமல் தொடர முடியாது. அப்ப அந்த சபாநாயகர் யார் என்கின்ற கேள்வி
ஏன் இதை ஒரு விவாதமாக கொண்டு வந்து பேசுறோம், இதை ஒரு காணொளியில முதல் பகுதியாக கொண்டு வந்து பேசுறோம் அப்படின்னா, இந்த விஷயத்தினால ஒட்டுமொத்த அரசாங்கமே கூட கவிழ்ந்து விடலாம். இந்த ஒரு முரண்பாடுல இந்த அமைக்கப்படக்கூடிய இந்த மோடி அரசாங்கம் இப்ப போய் பதவி ஏற்றிருக்காங்க பாருங்க, இந்த அரசாங்கமே கூட கவிழ்க்கப்படலாம் அப்படிங்கிற நிலையில தான் இன்னைக்கு இருக்கு. யார் விட்டு கொடுக்க போறாங்க, இல்லை என்றால் கவுத்தி விட்டு போறாங்களா, இந்தியா கூட்டணி பக்கம் சாய போறாங்களான்னு. இதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, மோடி அரசு முந்தி மாதிரி எடுத்தோம் கவுத்தோம் எதையும் செய்ய முடியாது. சபாநாயகர் விஷயத்திலே தெரியுது. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மோடியினுடைய அரசாங்கம் என்ன சொல்லுது, பாரதிய ஜனதா அரசாங்கம்னா, ராஜ்நாத் சிங் தலைமையில் இந்தியா கூட்டணியோடு நாங்கள் சமரசம் பேசுவோம். எதுக்கு, இந்த சபாநாயகர் யாரை தேர்ந்தெடுக்கலாம்னு நாங்கள் அவர்களோடு சமரசம் பேசுகிறோம் சொல்கிற அளவிற்கு இன்றைக்கு பணிந்து வந்திருக்கிறாங்க. இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற இந்த மாதிரி நேரத்தில் டம்முன்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு எலான் மஸ்க். என்ன சொல்றாருன்னா, இவிஎம்ல முறைகேடு நடப்பதற்கு அனைத்து சாத்தியக்கூறுகளும் உண்டுன்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. அதுவும் எதற்காக போட்டாரு, இந்தியா மேல தூக்கி போடல, ஆனா கரீபியன்ல இருக்கக்கூடிய பிரிட்டோரிக்கோ அப்படிங்கிற தீவுல நடந்த ஒரு தேர்தலை ஒட்டி அவர் இந்த பதிவை வைக்கிறார். அதுவும் அவர் வைக்கல, அவர் ராபர்ட் கென்னடி அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட்டாக போட்டி போடக்கூடிய வேட்பாளர்கள்ல ஒருத்தர் ராபர்ட் கென்னடி. அவர் தான் இதை சொல்றாரு. இந்த இவிஎம் மிஷினை பத்தின இந்த விஷயத்தை வந்து இதுல முறைகேடு நடத்தப்படலாம், அதனாலதான் நாங்கள் அதை பயன்படுத்தல அப்படிங்கிறத அவர் சொன்னதற்கு பதிலாக அதை நான் ஏற்கிறேங்கிற விதத்தில் எலான் மஸ்க் என்ன சொல்றாரு, இவிஎம்ஐ ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு சாதாரண ஆள் இல்லைங்க எலான் மஸ்க். அவருக்கும் இவிஎம்முக்கு என்ன சம்பந்தம் நம்ம கேட்கலாம். ஆனால் தொழில்நுட்ப ரீதியாக இன்று உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய, உலகத்தின் ஜாம்பாவானாக இருக்கக்கூடிய ஒருவர் தான் எலான் மஸ்க். சும்மா இல்லை, ஸ்பேஸ் எக்ஸாக இருக்கட்டும், டெஸ்லாவாக இருக்கட்டும், இன்னைக்கு ட்விட்டரை வாங்கி எக்ஸ் தளம் என பெயரிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கட்டும், இன்னும் சொல்லப்போனால் பூமி பந்தை தாண்டி மற்ற கோள்களுக்கு மனிதர்களை உல்லாச பயணம் அனுப்புவது போல, அதாவது இப்போ டிராவல் ஏஜென்சிலாம் இருக்காங்க பாருங்க, அவங்களாம் எப்படி இங்கேருந்து துபாய்க்கு அனுப்புகிறோம், சிங்கப்பூருக்கு அனுப்புகிறோம்னு டிராவல் ஏஜென்சி வச்சு நடத்துகிறாங்களே, அதுபோல மற்ற கோள்களுக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கக்கூடிய, அதனுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய, தலைவராக இருக்கக்கூடிய எலான் மஸ்க் சொல்றாரு, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினை ஹேக் பண்ண முடியும்னு. அப்போ அவ்வளோ பெரிய ஆள் சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம அமைதியாக இருக்க முடியுமா? நடந்து முடிந்த தேர்தல், இந்த தேர்தலுக்கு முன்னால் எந்த அளவிற்கு அந்த இவிஎம் பற்றின விஷயங்கள் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனது, எல்லா விஷயங்களும் நமக்கு தெரியும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ வந்திருக்குது அப்படின்னா, அது எவ்வளவு கவனிக்கக்கூடிய விஷயம் யோசித்து பார்க்கணும். உடனே இங்கே ஒரு ஆளுக்கு சுற்றுச்சு. யாருக்கு? சென்ற பாரதிய ஜனதா ஆட்சியில் தகவல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கான அமைச்சராக இருந்த ராஜீவ் சந்திரகுமார் என்ன சொல்றாருன்னா, அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம ஒரு இணையமைச்சராக இருந்த ராஜீவ் சந்திரசேகர் சொல்றதை நம்புறதா, எலான் மஸ்க் போன்ற பெரிய அறிவியல் நிபுணர்கள், அறிவியல் கழகத்தை வைத்து தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க சொல்றதை நம்புறதா? அது மட்டும் இல்லைங்க, முன்னாள் குடியரசுத் தலைவர், முன்னாள் அணிவிஞ்ஞானி அப்துல் கலாம் அவர்களுடைய அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ் பல காணொளிகளில் பேசிட்டாரு. இவிஎம் மிஷினை ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு பல முறை பேசிட்டாரு. ஆனால் நம்ம யாரும் அதை நம்புறதா இல்லை. ஆனால் அதை நம்பக்கூடிய விதத்தில் இன்னைக்கு என்ன ஒரு விஷயம் சொல்லப்படுது அப்படின்னா, மும்பை வடமேற்கு பகுதியில் இருக்கிற நெஸ்கோ வாக்கு சாவடியில் 48 ஓட்டில் உத்தவ் தாக்கரேனுடைய வேட்பாளர் தோத்து போயிருக்காரு. வெறும் 48 ஓட்டில் வெற்றி பெற்ற வேட்பாளருக்கு, அவருடைய உறவினருக்கு சம்பந்தப்பட்ட நெஸ்கோ வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய இவிஎம் மிஷினுடைய ஓடிபி அவருடைய அலைபேசிக்கு போயிருக்கு. இப்படி பல குற்றச்சாட்டுகள் இங்கிட்டு இவிஎம் மேல. இது மட்டும் தானா அப்படின்னா, இதை வைத்து ஆட்சி நடத்துகிறவர்கள் மீது நீட் சம்பந்தப்பட்டதும் இன்னைக்கு நிரூபிக்கக்கூடிய வகையில் வந்துருச்சு. இப்ப தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றாருன்னா, இதை நாங்கள் சிறப்பான முறையில் இதை ஒரு குற்றம் நடந்திருக்கிறதாக தெரிய வருகிறது அப்படிங்கிற நிலைக்கு இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் அதில் தூய்மையானது, தோடு தொங்கட்டானையெல்லாம் பிடுங்கிட்டு விட்டோம், செருப்பை பிடுங்கிட்டு விட்டோம், துப்பட்டாவை பிடுங்கிட்டு விட்டோம், தலைமுடியெல்லாம் வெட்டி விட்டு அனுப்பணும், இப்படியெல்லாம் பல சோதனைகளுக்கு இடையில நாங்கள் ரொம்ப தூய்மையாக நடத்துகிறோம் இந்த நீட் தேர்வைன்னு சொன்னது போக, இப்போ என்ன முடிவுக்கு வந்திருக்கிறாங்க? ஆமாம், இதில் நடந்திருக்கிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிய வருது, அதை பற்றி விசாரணை நடத்துவோம். இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க, உண்மையை ஒத்துக்கிட்டு இதற்கான சட்ட நடவடிக்கைகளை இறங்குங்க, இதை பூசி முழுகாதீங்க, இதில் குற்றம் நடந்திருக்குது, உண்மையை ஒத்துக்கோங்க அப்படிங்கிற பக்குவத்தில் இன்னைக்கு நீதிபதி நிற்கிறாங்க. முறைகேடு சும்மா நடக்கலைங்க,
பகுதி பகுதியாக நடந்திருக்குது. ஒரு அந்த அந்த வினாத்தாளை கொடுப்பதற்கு பகுதி பகுதியாக, இப்போ ஃபிசிக்ஸ் மட்டும்தான் வேணுமா, இத்தனை லட்சம் கொடு. கெமிஸ்ட்ரி பற்றின விஷயங்கள் மட்டும்தான் வேணுமா, இவ்வளோ லட்சம் கொடு. ஒட்டுமொத்த வினாத்தாளும் வேணுமா, இத்தனை லட்சம் கொடு. இத்தனை மணி நேரத்திற்கு முன்னால் கொடுத்தால் இவ்வளவு, இத்தனை மணி நேரத்திற்கு பின்னால் கொடுத்தால் இவ்வளவு என இதில் பயங்கரமான விதத்தில் டேரிஃப்லாம் உருவாக்கி இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேம், நீட் ஸ்கேம் நடந்திருக்குது. அப்போ இதை மீறியும் இன்னைக்கு பல ஊடகங்கள் இதை பற்றி பேசியாச்சு. இன்னமும் இதை மூடி மறைச்சாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு வட மாநிலங்கள் எல்லாம் நீட் தேர்வை ரத்து செய்ய சொல்லி, நீட்டில் நடந்த இந்த முறைகேடை எடுக்க சொல்லி, அது பற்றின சட்ட நடவடிக்கைகளை எடுக்க சொல்லி பல வட மாநிலங்களின் பல பகுதிகளில் பல போராட்டங்கள் மாணவர்களை நடத்திட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீட்டை ரத்து செய்யணுங்கிற போராட்டத்தை தாண்டி இப்போ அது திசை மாறப்படுதுன்னா, நீட்டில் சரியாக நடக்கணும், நீட் தேர்வில் குளறுபடி நடக்கக்கூடாது, நீட் தேர்வில் எந்த முறைகேடும் நடத்தக்கூடாது அப்படின்னு. இதெல்லாம் போக இடையில ஒன்று போட்டாங்க பாருங்க, கிரேஸ் மார்க்குன்னு. 1563 பேருக்கு கிரேஸ் மார்க்குன்னு போட்டிருக்கிறாங்க. இந்த மார்க்கை கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இவர்களுக்கு வரக்கூடிய 23ஆம் தேதி தேர்வு நடத்த சொல்லியும் இந்த என்டிஏ சொல்லியிருக்கிறாங்க, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. அப்போ இதையெல்லாம் தாண்டி இந்த நீட்டில் இப்படி எழுதி வர்றவங்க நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு வினாத்தாளுக்கு 30 லட்சம் 40 லட்சம் கொடுத்து ஒருத்தர் அதை படித்து அவர் எழுதி தேர்வாகி அவர் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து அவர் மருத்துவரானா, அவர் மருத்துவராக என்ன செய்வார்? வைத்த வழின்னு வர்றவன்ட்ட கிட்னியை பிடுங்கி இன்னொருத்தனுக்கு கொடுத்து அதில் பணம் சம்பாதிப்பார். ஏன்? தான் தேர்ச்சி பெறுவதற்காக வினாத்தாளுக்கே பணத்தை கொடுத்து வந்தவர் நாளைக்கு மருத்துவரானா என்ன செய்வார்? இவரெல்லாம் மருத்துவரா? இதுதான் ஒரு மருத்துவத்துறையை தூய்மை செய்கிற விதமா என்பதை ஒரு கேள்வியை வைக்கிறோம். மக்களிடத்தில் 3 விஷயங்களை பேசியிருக்கிறோம். சபாநாயகர் தேர்வு சாதாரண விஷயம் இல்லை, அதை வைத்து அமைய இருந்த ஒரு ஆட்சியை கூட கவிழ்ந்து விடலாம். இந்த பக்கம் இவிஎம் எலான் மஸ்கே சொல்லிவிட்டார் அதை ஹேக் பண்ண முடியும் என்று. அப்ப எந்த அளவுக்கு நாம் அதை எதிர்க்க வேண்டும்? நாட்டில் பல போராட்டம் நடத்துகிறோம், ஆனால் எந்த போராட்டமும் வேண்டியதில்லை, ஒரே போராட்டமாக இவிஎம்ஐ எடுக்க வேண்டும் என்கின்ற போராட்டத்தை தான் முன்மொழிய வேண்டும். இது ஒன்றும். நீட்டை பொறுத்த வரைக்கும் குற்றம் நடந்தது உண்மை என்பதை அரசும் ஒத்துக்கொள்கிறது, நீதிபதிகளும் ஒத்துக்கொண்டார்கள். இனி அதை தொடர்ந்து நாம் என்ன போகிறோம்? கேள்விகளையும் உங்களிடத்திலே வைக்கிறேன், பதில்களையும் உங்களிடத்திலே வைக்கிறேன். நன்றி, வணக்கம். இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்.